ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாய் உங்களை யாருக்கு வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நோ யுவர் பைபிள் என்பது அனுதினமும் ஒரு 15 நிமிடம் கொடுத்து வந்தோம். சில நடைமுறை காரணங்களால் அதை தொடர்ந்து செய்ய இயலவில்லை. ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரை ஒரு அரை மணி நேரம் வாரத்துக்கு ஒரு தடவை நாம் வேதத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த அதிகாரத்தை தனிப்பட்ட முறையில் வாசிக்கும் பொழுது, என்னுடைய தியானத்திற்காக வாசிக்கும் பொழுது கர்த்தரினோடு கூட உணர்த்தின ஒரு சில காரியங்களை நான் இந்த வேத பாடத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நாபால், அபிகாயில் இவர்கள் 2 பேரையும் ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன். 2 பேரும் கணவன் மனைவி தான், ஆனால் 2 வித்தியாசமான துருவங்களாக இருந்தார். ஸோ இவங்க 2 பேருமே 2 வித்தியாசமான கிறிஸ்தவர்களை பிரதிபலிக்கிறாங்க. தீஸ் 2 ரெப்ரசன்ட் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். நாபால் என்கிற ஒரு மனிதன் ஒரு வகையான கிறிஸ்தவ கூட்டத்தையும், அபிகாயில் என்கிற ஒருத்தி ஒரு வகையான கிறிஸ்தவ கூட்டத்தையும் பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை வாசித்திருந்திருக்கலாம். இன்னொரு முறை வாசிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாவீது அவன் ஒரு நாள் தன்னோடு கூட இருக்கிற மனிதர்களை கூட்டு அவன் அலைந்து கொண்டிருந்த பொழுது பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே நாபால் என்கிற ஒரு பெரிய, he was a very rich man, ஒரு பெரிய பணக்காரன். பல ஆயிரக்கணக்கான 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடும் அவனுக்கு இருந்தது. அவன் மயிர் கத்திரிக்கிறதுக்காக அந்த இடத்திற்கு என்ன செய்திருந்தான்? தன் கர்மேலிலே தன் ஆடுகளை மயிர் கத்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீது இப்பொழுது ராஜ்யபாரம் இல்லை, இப்பொழுது வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார். வாலிபர்களை அனுப்பி ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்த பொழுது உமக்கு சமாதானமும், உம்முடைய பொருட்களுக்கு, உம்முடைய மந்தைகளுக்கு நாங்கள் பாதுகாப்பும் கொடுத்தோம். இப்பொழுதும் தாவீது எங்களை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறார். உமக்கு கைக்கு நேரிட்டதை ஏதாவது கொடுத்து உதவும் என்று அவன் கேட்டதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப டீசெண்டா ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு தாவீது. நாபால் என்ன செஞ்சிருக்கலாம்? தனக்கு கையில் இருந்தது எடுத்து எதையாவது கொடுத்து, எனக்கு இவ்வளவு இப்போதான் இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்கிறேன், இதை வச்சுக்கோங்க சொல்லி அனுப்பியிருக்கலாம். அல்லது இப்பொழுது முடியவில்லை, இன்னொரு தருணத்தில் தருகிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக பேசி அனுப்பியிருக்கலாம். என்ன சொன்னார் தாவீது? யார் இன்றைக்கு எஜமானர் விட்டு ஓடி போகிற நிறைய வாலிபர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய ஆட்களுக்காய் சமைத்ததை எடுத்து யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தருக்கு நான் கொடுப்பேனோ என்று அவர் கொஞ்சம் திமிர்த்தனமாக பேசி அவர்களை அனுப்பிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இது சம்பவம். இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு. ஸோ தாவீதுக்கு கோவம் வந்தது. மனிதர்களை கூட்டு கொண்டு போய் அவளை அவ்வளோ பெரிய கொலை செய்ய வேண்டும் என்று போகிறான். இந்த செய்தி அவனுடைய மனைவியாகிய அபிகாலுக்கு தெரிய வருகிறது. அந்த அம்மா உடனே நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, நீங்கள் அதான் அந்த அதிகாரத்தை டீட்டெயிலாக வாசிங்கன்னு சொல்கிறேன், நிறைய காரியங்களை அவள் எடுத்துக்கொண்டு தாவீதை பார்க்க வந்து அவனை சமாதானப்படுத்தி பிரச்சனைகளை அழுத்தினதை பார்க்கிறோம். ஓகே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது அதை எப்படி கையாளுகிறோம் என்பதற்கு இந்த 2 மனிதர்களும் உதாரணம். How do we handle the pressures or the tough situations in our lives? இவங்க 2 பேருமே 2 உதாரணங்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது, நாபால் தன்னிடத்தில் வந்த அந்த தாவீதினுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் உணரவில்லை. அதான் 2 பேருக்குள்ள பெரிய வித்தியாசம். அபிகாயில் உணர்ந்தான். நாபால் didn't realize the anointing and calling of David, whereas அபிகாயில் realized. இது முதல் குறிப்பா நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது யார் என்ற கேள்விக்கும் அபிகாயில் சொன்ன வார்த்தைக்கும் பாருங்க, நீர் கர்த்தருக்காக கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே என்று அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கீழே வருகிற வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். என்ன 25 வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வாசிங்க. 28ஆம் வருஷத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. இந்த 2 பேருடைய வார்த்தைகளை கொஞ்சம் நீங்க பாருங்களேன். தாவீது யார் என்று கேட்ட ஒரு மனிதன், ஈசாயின் குமாரன் யார், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்கள் இந்நாளில் அநேகர் உண்டு என்கிற வார்த்தைக்கும், நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, உங்களுடைய கர்த்தர் உமக்கு நிலையான வீட்டை தருவார்.
இப்ப தாவீது இப்ப சிங்காசனத்துல இல்லை. ஆனா அந்த அனாயிட்டிங் அப்படிதான் இருக்கு. The anointing was upon him always. The calling was upon him always. தாவீதை குறித்து நாபாலும் கேள்விப்பட்டிருக்கிறான். கோலியாத்தை கொன்றது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் தன்னுடைய வேலைக்காரர்கள் மூலமாய் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனா ஒருத்தருடைய அபிஷேகத்தை, அழைப்பை உணர தெரியவில்லை. அது அவனுடைய வாழ்க்கையில சிக்கல்களை கொண்டு வந்தது. கிறிஸ்தவர்களாகிய நாம் சக கிறிஸ்தவர்களை, ஊழியர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தையும் அழைப்பையும் நம்ம எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆல்வேஸ் ரெகனைஸ் த காலிங் அண்ட் அனாயிட்டிங் ஆஃப் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். அவங்க படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், நிறைய ஆத்மாக்கள் வச்சிருக்கலாம், கொஞ்சம் ஆத்மாக்கள் வச்சிருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம். தீஸ் ஆர் ஆல் டிஃபரன்சஸ். இதை வச்சு, ஆத்மாக்களை வச்சு, பணத்தை வச்சு ஒரு ஊழியக்காரர் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எடை போடக்கூடாது. அதே போல தான் சக விசுவாசிகள் அவங்களுடைய பொறுப்புகளை வைத்து, ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? எடை போடக்கூடாது. நம்ம கவனிக்க வேண்டியது அபிஷேகம். ஏன் தாவீது சவுலை கொல்லலை? அவனுடைய சால்வையும் தொங்கலை மட்டும் அறுத்து கொண்டு வரான் ஒரு குகையில தங்கியிருந்த போது. கரெக்டாக அன்னைக்கு அவங்க ஆட்கள்லாம் சொன்னாங்க, நம்ம இவ்வளவு நாள் கொலை செய்ய தேடின அவரை நம்முடைய கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார், இதுதான் சரியான வாய்ப்பு. சவுலை கொன்று விட்டு கர்த்தர் சவுலை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுவதற்கு தாவீதுக்கு 1000 நியாயமான காரணங்கள் இருந்தது. ஆனா சவுலை விடுறதுக்கு கொல்லாமல் விடுறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். He was anointed by God. அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர். அவர் மேல என்ன செய்யக்கூடாது? கை வைக்கக்கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் மனிதர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் மனிதர்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்ம கனம் பண்ணணும். We need to respect the anointing and the calling of the people. நான் காலிங் அனாயிட்டிங் சொல்றது பாஸ்டர்ஸ் மட்டும் நான் சொல்லலை. ஈவன் பிலீவர்ஸ் ஆல்சோ ஹவ் காட் காலிங் அனாயிட்டிங். இவர் தானே, அவங்க தானே, அந்த அலட்சிய மனப்பான்மை நமக்குள் வரக்கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துது. நாபாலுடைய மனப்பான்மை அவனுடைய குடும்பத்திற்கு அழிவை கொண்டு வர பார்த்தது. ஆனால் அபிகாயிலுடைய மனப்பான்மை அந்த குடும்பத்தை என்ன செய்தது? பாதுகாத்தது என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கடுமையான சூழ்நிலைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள், பிரச்சனைகள் இவர் வழியாக போகும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் மனிதர்களுடைய அபிஷேகத்தையும் அழைப்பையும் நாங்கள் விளங்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். ரெண்டாவது, நாபாலுக்கும் அபிகாயிலுக்கும் இருக்கிற இன்னொரு வித்தியாசம். நன்மைக்கு அவன் நன்மை செய்யவில்லை. He didn't pay back good to the good things. நன்மைக்கு நன்மை செய்யவில்லை நாபால். அபிகாயில பாருங்க, she had a great heart to give sacrificially. தியாகமாய் கொடுக்கக்கூடிய இருதயம் அவளுக்கு என்ன செய்தது? இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க இந்த மேய்ப்பர்கள் சொன்ன வார்த்தை, இந்த மேய்ப்பர்கள் போய் வேலைக்காரரிடத்தில் சொன்ன வார்த்தைகள் நீங்க பாருங்க. நம்முடைய எஜமானுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினார். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போதும் அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாட்கள் எல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. 15-16 வசனத்தில் சொல்றேன். நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்கள் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றி மதிலா என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு பாருங்க. தாவீதுக்கு இவங்க யாருன்னே தெரியாது. இவர் நினைச்சிருந்தா அவங்க மேல கை போட்டு அவர்களையும் அவருடைய பொருட்களையும் ஆடு மாடுகளையும் எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த ஆட்களுடைய சாட்சி பாருங்க, ஒரு பொருள் கூட நம்ம என்ன செய்யல, காணாமல் அவர்கள் போகவில்லை. நாங்கள் அவர்களிடத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு மதிலை போல இருந்தார்கள். அதாவது அவங்களை தாண்டி, அவங்களும் தீமை செய்யல, அவங்கள தாண்டி ஒரு தீமை எங்களிடத்தில் என்ன செய்யல, வரல. அந்த அளவுக்கு எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தார்கள் என்பது வேலைக்காரர்களுடைய சாட்சி. இப்படிப்பட்ட மனுஷர்கள் நம்ம தேடி வந்திருக்காங்கன்னு நாபால் என்ன பண்ணிருக்கணும்? ஓடி போயிருக்கணும். ஐயா, நீங்க எங்க இடத்துக்கு வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது எங்களை பாதுகாத்தது போல இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நாங்க இருக்கிறது ஏன் ஏரியா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும், நீங்க கேட்கறது என்ன, நான் செஞ்சு தரேன், சாப்பாடு கொடுங்க எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு என்று சொல்லியிருக்க வேண்டிய நாபால் நன்றி மறந்தவனாய் இருக்கு. கிறிஸ்தவத்துல நன்றி மறந்த கூட்டம் நிறைய இருக்கு. எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவரிடத்துல வாங்கி, எவ்வளவோ நன்மைகளை திருச்சபையில வாங்கி,
ஒன்றையும் செய்யாத நன்றி இல்லாத கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கு. நீங்க பாருங்க, நிறைய பேர் ஆண்டவர் மேல வருத்தம், சர்ச் மேல வருத்தம், பாஸ்டர் மேல வருத்தம், இப்படி வருத்தத்திலே தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சபையினால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்துடுவாங்க. நம்ம போறோம், நம்ம ஆராதிக்கிறோம், கர்த்தர் நம்ம ஊழியக்காரர் மூலமா செய்திகளை கொடுக்குறாரு, நம்ம ஜெபங்களுக்கு பதில கொடுக்குறாரு. இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர். நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆண்டவர் கிரியை செய்கிற சபை, நான் சார்ந்திருக்கிற திருச்சபை. இது ஒரு விசுவாசிக்குள்ள வரணும். அந்த நன்றி உள்ள இருதயம் வரணும். The attitude of gratitude towards God and towards the church and the servants of God. நம்முடைய நன்மைக்காக ஜெபித்த, நமக்காய் முழங்கால் படிட்டு ஜெபித்து நமக்கு பிரசங்கம் பண்ணுகிற, கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற, நம்முடைய தேவைகள் நிற்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நாம் சார்ந்திருக்கிற திருச்சபைக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும்? நாம் இருக்க காணப்பட வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்குள்ள ஒரு சர்ச்சு பிடிக்கலன்னா நீங்கள் இன்னொரு சர்ச்சுக்கு போகலாம், தப்பே கிடையாது. இந்த சர்ச்சில் வசனம் இல்லை, இந்த சர்ச்சில் ஆவி இல்லை, இந்த சர்ச்சில் அது இல்லை, இந்த சர்ச்சில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஜாதி இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்து வருத்தப்பட்டு குழப்பிட்டு நீங்கள் உட்காந்துருக்கிற பேரில் பெட்டர் யூ கேன் மூவ் சம்மர். உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல போய் இருக்கணும். சபைங்கிறது போய் குறைய பார்த்துட்டு வர்ற ஒரு இடம் கிடையாது. சபைங்கிறது சந்தோஷமாக போயிட்டு வர்ற ஒரு இடம். அது ஒரு ஃபேமிலி. பாருங்க, அவ்வளவு நன்மை வாங்கின நாபாலுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு கேட்டார், சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, வேற அதர் 9, மற்ற 9 பேர் எங்க? நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது 90% தெரியலையே என்பதுதான் கர்த்தருடைய வருத்தம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், வாழ்க்கை, ஞானம், கல்வி, ஆசீர்வாதம், கிருபை, பிரிவிலேஜஸ், ஆரோக்கியம், காலைல பத்திரமா போயிட்டு ஈவினிங் பத்திரமா திரும்பி வரோம், பொறுப்புகள், உயர்வுகள், இதுக்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சரி, இந்த சைடு பாருங்க, இது ஒரு வகையான கிறிஸ்தவன். இன்னொரு டைப் பாருங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமா 200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சரசம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடு, 5 படி வறுத்த பயிற்று, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலை, வற்றலான 200 அத்திப்பழ அடை. The heart to give sacrificially to God. அந்த அம்மா என்ன சொல்லிக்கலாம்? ஓகே, என் ஹஸ்பண்ட் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாரு. தாவீது யார்? ஈசாயின் மகன் யார்? நம்ம எதுக்கு அவருக்கு கொடுக்கணும்? அவரை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நல்ல மனுஷனா இருந்துட்டு போட்டோம், நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அன்னைக்கு அந்த என்டையர் ஃபேமிலி காலியாக இருக்கும். ஆனால் இந்த அம்மாவுக்கு இந்த இவ்வளவு, அதாவது சும்மா கையில் கிடைச்சது எடுத்துகிட்டு போல, சமைக்கப்பட்ட 5 ஆடு. ஏன்னா அங்கே ஏற்கனவே சமையல் நடந்துட்டு இருக்கு. இந்த 5 தூக்கி அங்கே எடுத்துட்டு போய் 200 அப்பங்கள், 200 பிரெட்ஸ், 2 துருத்தி ரசம், அதான் அவ்வளோ பேருக்கு தாராளமா. 5 படி வறுத்த பயிறு, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலை, 100 கிராம் கிரேப்ஸ் வாங்கிட்டு போல, அல்லது 1 கிலோ கிரேப்ஸ் கிடையாது, 100 திராட்சை கொலைகள், வற்றலான 200 அத்திப்பழ அடைகள். அதாவது இதுல அந்த அம்மாவுடைய தாராளம், ஜெனராசிட்டி தெரியுது. ஏன் கொடுக்கணும்? எதுக்கு தாவீது கொடுக்கணும்? அந்த வேலைக்காரர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் அவர் மத்தியில் இருந்த பொழுது அவர்கள் எங்களுக்கு மதிலாய் இருந்தார்கள், எங்கள் பொருட்கள் ஒன்றும் காணப்படலை. நாபாலுக்கு கூட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், பாதுகாப்பு எப்படி அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி. அபிகாயிலுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஒருத்தர் சொன்னதை நம்பி, தங்களுடைய வேலைக்காரர்கள் சொன்னதை நம்பி அந்த அம்மாவுடைய இருதயம் நன்றி நிறைந்ததாய் மாறினது. நன்றியுள்ள இருதயம் கொடுக்கும் என்பதை அவள் தன் வாழ்க்கையில நிரூபித்தார். நீங்க எந்த வகையான கிறிஸ்தவனா இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. ஆர் வி கிவிங் தேங்க்ஸ் டு காட் ஆர் ஆர் வி ஷோயிங் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட்? நம்ம யோசிக்கிறோம், எவ்வளோ நன்மைகளை வாங்குறோம், வாங்கிட்டு திட்டிட்டு போற கிறிஸ்தவனா இருக்கிறோமா, குறை சொல்லிட்டு போற கிறிஸ்தவனா இருக்கிறோமா? ஏதோ 90 நல்ல பாயிண்ட் இருக்கும், 10 கெட்ட பாயிண்ட் இருக்கும், அந்த 10 பெருசா பேசிட்டு போற ஆளா இருக்கிறோமா? ஆண்டவரை பத்தி, சபையை பத்தி, ஊழியக்காரர்களை பத்தி இல்லைன்னா நம்மிடத்தில் இருக்கிறத சந்தோஷமா எடுத்து கொடுக்கணுமா? நீங்க நல்லா கவனிங்க. நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதற்கு அடையாளங்களில் ஒன்று கொடுத்தல், கிவிங். அது எங்க கொடுக்கணும்? சர்ச்சில் கொடுக்கணும். அதான் நமக்கு பிளெஸிங். இப்போ சில பேர் வீடுகளில் பாஸ்டர்ஸ் ஆஃபரிங் கொடுப்பாங்க. எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்கோம். நாங்கள் பாஸ்டர்ஸ் வீட்டில் போய் ஜோம் பண்ணும்போது ஆஃபரிங் வாங்க மாட்டோம். அது ஏதோ பெருசாக ஒன்று நான் சொல்லலை.
ரொம்ப வருஷமாக என்னுடைய லைஃப்பில் ஃபுல்லாகவே நான் அதை கடைப்பிடிச்சிட்டு வரேன். மேக்ஸிமம் 99% வாங்க மாட்டேன். வாங்குற தப்பு நான் சொல்லலை. ஒரு ஊழியக்காரங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் ஏதோ கொடுப்பீங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு வளர்ந்துட்டோம். ஆரம்ப நாட்டிலேருந்து கர்த்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு. ஒரு வீட்டுக்கு போய் நிற்கிறோம், அப்போ அங்கே எனக்கு என்னுடைய தேவை சந்திக்கப்படும் என்கிற மனப்பான்மையில் ஒருத்தரை சந்திக்க போகக்கூடாது. அவங்கள பிளஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம போகணுங்கிற ஒரு கான்செப்ட். அதனால தான் வேண்டான்னு சொல்லுது. பட் அதே நேரத்தில் நீங்கள் சர்ச்சில் கொண்டு வந்து கொடுக்கறது வேண்டான்னு சொல்கிறவங்க, அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங். கொடுப்பது என்பது யாரோ ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கல. பாஸ்டர் கஷ்டப்படுறாரு கொடுப்போம். இப்போ நல்ல பாஸ்டர் கஷ்டப்படுறாரு கொடுப்போங்கிற மனநிலைமையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் நல்ல ஐட்டம் கொடுக்க மாட்டீங்க. கஷ்டப்பட்டாருங்க, அந்த ஊருக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தாருங்க, சைக்கிளில் வந்தார், பைக்கு இஎம்ஐ கட்டி பைக் வாங்கினது எனக்கெல்லாம் தெரியும், அரிசி வாங்க காசு இல்லாமல் இருந்தார். இப்படிலாம் நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கார் வாங்கிட்டாருங்க. அப்போது அது சரி, எங்கள் பாஸ்டர் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சார், உண்மையாக இருந்தார், இன்னைக்கு நல்லா இருக்காரு, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு. இந்த மனப்பான்மை கொஞ்சம் பேர்ட்டு தான் உண்டு. மெஜாரிட்டி நினைப்பாங்க, பாருங்க நம்மலாம் கஷ்டப்பட்டு கொடுக்குறோம், அவர் நல்லா இருக்காருங்க. இந்த ஆட்டிடியூடே தப்பு. நீங்கள் சில பேர் இருப்பாங்க, யூதேயாவை கொடுப்பாங்க, சமரியாவில் இருக்கிற ஊழியங்களை கொடுப்பாங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிற ஊழியங்கள் மிஷனரி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சர்ச்சை மறந்துடுவாங்க. சபைதான் உங்களை உருவாக்குகிற இடம். அது நன்றி இல்லாத இருது. இப்போ நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தி பிடுங்கிறது இல்லை, ஆண்டவரும் பிடுங்கிறது இல்லை, சர்ச்சும் பிடுங்கிறது இல்லை. பாரம்பரிய திருச்சபைகளில் இந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ்னு ஒன்று உண்டு. நிறைய பேர் அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸை கட்டிட்டு விட்டுருவாங்க. அது ஒரு சிஸ்டம். மெம்பர்ஷிப்புங்கிறது நான் இந்த சபையினுடைய அங்கம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஃபீஸு மாதிரி. அது காணிக்கை கிடையாது. காணிக்கைங்கிறது நீங்கள் சந்தோஷமாக கொடுக்குற சர்ச்சுக்காக. அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது, இல்லைங்க இந்த சர்ச்சில் அப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணுற சர்ச்சில் ஏன் இருக்கிறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. இந்த சர்ச்சில் ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த பணத்தை எடுத்து. எனக்கு தெரிஞ்சு எந்த நல்ல ஊழியக்காரங்களும் அதை பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதே தப்பு. அது நீங்கள் எத்தனை வருஷமாக அதில் ஊறி போய் உட்காந்துருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறது தப்பு. ஏன்னா அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, சர்ச்சுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்கள் நன்றியை நீங்கள் அங்கே வெளிப்படுத்தலை, ஆண்டவர் அதை வருத்தப்படுறார். ஸோ கொடுத்தல் என்பது என்னுடைய நன்றியை நான் வெளிப்படுத்துறது. கொடுப்பதுங்கிறது நான் பணத்தை மட்டும் நான் சொல்ல, பணம் ஒரு வழி. நம்முடைய நேரத்தை கொடுக்கணும் ஆண்டவருக்காக, சபைக்காக. நம்முடைய திறமைகளை கொடுக்கணும், நம்முடைய தாளந்துகளை கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமா என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் லா காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் சென்னையில், 5 years கோர்ஸ். 3rd year படிக்கும்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஃபோனில் கிடையாது, எங்கள் அம்மா டீச்சர், அவங்க திருநெல்வேலியில் இருந்தாங்க, நான் சென்னையில் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ கர்த்தரை கூட தெளிவாக பேசினார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒரு 21 வயசு வாலிபனாக இருந்தப்போ ஒப்பு கொடுத்தேன். என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி தான் ஒப்பு கொடுத்தேன். அதை ஒரு கடிதமாக எழுதினேன் எங்கள் அம்மாவுக்கு. இது மாதிரி கர்த்தர் எங்கள் கூட பேசினார், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன், முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். அப்புறம் ஒன்று நான் எங்கள் அம்மா ஏதோ சொல்லுவாங்களோ வருத்தப்படுவாங்களோன்னு யோசித்தேன். அவங்க திரும்ப ஒரு லெட்டர் இன்லேண்ட் தான், இப்போ ப்ளூ கலர், சந்தோஷமாக அனுப்பியிருந்தாங்க. பட் அவசரப்பட்டு உடனே வராத, நல்லா ஜோம் பண்ணு, இப்போ இந்த படிப்பை நீ படித்து முடி, நல்லா படிச்சுட்டு ஊழியத்துக்கு வரணும், பாதியில் விட்டுட்டு வரக்கூடாது, இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு, ஃபீஸ் நான் கட்டுறேன், டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு, லா முடிச்சுட்டு வா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எனக்கு 2 பக்கம் கடிதம் எழுதியிருந்தாங்க. அதில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க, ஒரு வக்கீலோட அம்மா அப்படின்னு நான் கேள்விப்படுறத விட ஒரு பாஸ்டரோடைய அம்மா அப்படின்னு நான் கேள்விப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ ஒரு விதவை, ஒரு சாதாரண டீச்சர் தன் பிள்ளை ஊழியத்துக்கு வாரணுன்னு, வேண்டாண்டா நம்ம நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், ஊழியம் பண்ணாலும் செய்யலாம் அப்படி சொல்லலை. ஸோ உங்கள் பிள்ளைகளை மனப்பூர்வமாக கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை கொடுங்க, உங்களோட பணங்களை கொடுங்க, தாளந்தை கொடுங்க. சொத்து மேலே சொத்து வாங்கி வச்சிங்கன்னா ஒரு சொத்தை கொடுங்க ஊழியத்துக்கு. ஏன்னா இந்த உலகத்துலேருந்து எதையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, கொண்டு போகிறதில்ல. உங்களுக்கு 2க்கு மேல் 3க்கு மேல் சொத்துக்கள் இருந்தால் அதில் 1/4 ஒரு பகுதியாவது ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு கொடுங்க. அதை விற்று சர்ச்சுக்கு, மிஷன்ஸ்க்கு கொடுங்க. கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் வாழ்க்கையிலே இல்லாமல் போனதாக சரித்திரம் இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ என்ன செய்யப்படவில்லை, வெட்கப்படவில்லை என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நாபால் நன்றி மறந்த கிறிஸ்தவனாய் இருந்தான். அபிகாயில் நன்றியை வெளிப்படுத்துகிற
கிறிஸ்தவளாய் இருந்தான். மூணாவது ஒரு டிஃபரன்சஸ் நான் சொல்றேன். he didn't act wisely. அவன் ஞானமாக நடக்கவில்லை, பட் she acted wisely. அவள் ஞானமாக நடந்தாள். இதான் இன்னொரு வித்தியம். ஞானம் இல்லாத கிறிஸ்தவன், ஞானத்தோடு நடக்கிற கிறிஸ்தவன். எனக்கு இந்த பேசேஜை வாசிக்கும் போது தாவீது என்ன சொல்லியிருக்கணும், நாபால் என்ன சொல்லியிருக்கணும், தாவீதா நீங்களாம் தாவீது அனுப்பின ஆட்களை, தம்பி உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், நீங்களாம் இங்கே இருங்க, நான் எங்கள் ஆட்களை அனுப்புகிறோம், போய் ஐயாவை வர சொல்லுங்க. எங்க என்ன அவங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறாருன்னு எங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. எக்ஸ்ட்ரா எவ்வளோ பேருப்பா, எக்ஸ்ட்ரா சாப்பாடு செய். அவன் பெரிய பணக்காரன், காசு கஷ்டப்பட்டவங்க கிடையாது. எக்ஸ்ட்ரா சாப்பாடு செய்யுங்க, இந்த வந்த வாலிபர்களும் முதல்ல டீ கொடுங்க. இப்படி சொல்லியிருக்க வேண்டியவன் உட்காந்துட்டு திமிர பேசிட்டு இருக்கான். தாவீது யார்? ஈசாயின் குமாரன் யார்? எஜமானை விட்டு ஓடி போன வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவனும் அப்படி ஒருத்தராக தான் இருப்பான். சவுலுங்கிற எஜமானை விட்டு ஓடி வந்துட்டான். இந்த ஞானம் இல்லாத செயல் அவனுக்கு சாபத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா அந்த அம்மா செஞ்சதை பாருங்க. அந்த அம்மா இதை கேள்விப்பட்ட உடனே அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வேலைக்காரன் சொன்னாங்க, நீங்க எல்லாம் முன்னாடி என்ன செய்யுங்க, நீங்க போங்க, நீங்க போய் நீங்க இந்த அதிகாரத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதை நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால் தன் புருஷனாகிய நாபாலுக்கு இதை அறிவிக்கவில்லை. அங்கதான் அந்த ஞானம். இது மாதிரி தாவீது அனுப்புனால நீ திட்டினிராம, இப்ப நான் சில பொருட்கள் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அவன் ஸ்டாப் பண்ணியிருப்பான், நோண்டிருப்பாரு, அல்லது போக முடியாதபடிக்கு ஆட்டில் வச்சு தடுத்திருப்பான். இந்த அம்மாவுக்குள்ள ஒரு தெய்வீக ஞானம் செயல்பட்டது. நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. ஒரு கழுதையின் மேல் ஏறி ஸ்பீடா போறான். தாவீதை பார்க்கறது, பார்த்த உடனே முகம் குப்புற என்ன செய்யுது, விழுந்து, என்ன என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டு உமது அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். அவ பேச பேச தாவீதுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வருது. என்ன கன்விக்ஷன்? நான் இவ்வளவு பெரிய குற்றத்தை அல்லது இதை செய்யாதபடிக்கு என் ஆண்டவர் உன்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறான். தாவீதுடைய வார்த்தை நீங்க என்ன செய்யலாம், நீங்க பின்னாடி அந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்க. சொல்லும்போது நீ சமாதானத்தோட போ, இன்றைய தினம் உன்னை என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாருமா, நீ வரல, உன் நல்ல இருதயம் ஒரு பக்கம் நான் பாராட்டுறேன், என்னை நீ தடுத்ததா நீ தான் ஆசீர்வாதமா இருப்ப, நீ சமாதானத்துடன் போ. ஆனா உன்னை என்னை சந்திக்கும்படி இன்னைக்கு அனுப்பி வச்சவர் என்னுடைய ஆண்டவர். எப்படி தாவீது விளங்கி கொண்டாரு? அந்த அம்மாவுடைய ஞானம். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் விஸ்டமும் அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டும் தாங்க ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு சின்ன கூட்டம் நடந்த பொழுது அந்த வாலிபர்களுக்காக நான் அதை சொன்னேன். பிராக்டிக்கல் விஸ்டம், அது ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் எங்களுக்கு தாங்க, எங்க சந்ததிக்கு தாங்க. கேட்கணும். எங்களுக்கு ஒரு எங்களுக்கு அறிவு வேண்டாம், அறிவு வேண்டாம் நான் சொல்லல, அறிவு வேணும். அறிவு நீங்க படிச்சா அறிவு வரும், 4 புத்தகத்தை படிச்சா அறிவு வரும், ஒரு யூடியூப்பை கேட்டா அறிவு வரும், கூகுளில் போய் ஒன்று சர்ச் பண்ணா அறிவு வரும், என்சைக்ளோபீடியா படிச்சா அறிவு வரும், ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா அறிவு வரும். பட் அதெல்லாம் ஏட்டு சுரக்காய், கறிக்கு என்ன செய்யாது, உதவாது. இந்த அறிவை வைத்துக்கொண்டு நீங்க இந்த உலகத்துல பிழைக்க முடியாது. ஞானம் வேணும், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானம். ஞானம் என்பது படித்து வருகிறல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இலவசமாய் நமக்கு கிடைக்கிற. தாவீது கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர், தேசங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தவர், பெலிஸ்தேய ஜாதிகளையே எதிர்த்து நின்றவர். அவர் நினைச்சா என் குடும்பத்தை அழித்து விடுவார், அவரை நம்ம பகைக்க கூடாது. இதுதான் ஞானம். என்ன ஞானம்? அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானங்களை கர்த்தர் என்ன செய்வீராக, தருவீராக. பாருங்க, இவர் ஞானமா இருந்தபடினால்தான் ராஜாத்தியா மாறினான். பின்னாடி சம்பவத்தை வாஸ்தா 10 நாள்லயே அவன் செத்து போயிட்டான். ஆண்டவர் ஒன்று அடித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தாவீது ஆண்டவர் கையில விட்டுட்டார். இனிமே ஓகே, நான் டீல் பண்ண போறதுல நீ டீல் பண்ண ஆண்டவரே. ஸோ ஆண்டவர் கரெக்டாக டீல் பண்ணி 10 நாள்ல அவனை கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் இவள் தாவீதினுடைய மனைவியாய் மாறினாள். இவளுடைய ஞானம், நம்முடைய ஞான குறைவுகள் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். நம்முடைய ஞானம் நம்ம உயர்ந்த இடத்திற்கு என்ன செய்ய போகும், கொண்டு போகும். ஸோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஞானம் கிடைக்கும், எங்கேயும் கிடைக்காது. ஜோ பண்ணுங்க முழங்கால் போட்டு, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. we want to have practical wisdom and discerning spirit. பகுத்தறிகிற ஒரு ஆவியையும் ஒரு கிருபையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், தருவார்.
நாலாவது நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். He didn't respect people whereas she respected. ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். மற்றவர்களை மதிக்காத கிறிஸ்தவன், பிறரை மதிக்கிற கிறிஸ்தவன். நான் வேறுபாடு சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்கும். ஓகே, எனக்கு பணம் இப்போ ஒன்றும் கொடுக்க மனசு இல்லை. தாவீது யாருனாவது அட்லீஸ்ட் கேட்காம இருந்திருக்கலாமே. வேர் இஸ் த ரெஸ்பெக்ட்? அதான் தாவீது கோபம். சரி, இவனுக்கு போய் விருதாவா நம்ம இவ்வளவு நன்மை செஞ்சுட்டோமே, விருதாவே அவனையும் அவன் ஆடு மாடலையும் காப்பாற்றி கொடுத்துருக்கோமே, ஒரு சின்ன மதிப்பு கூட வைக்கலையே. கிறிஸ்தவர்களாக நாம் ஒரு சத்தியத்தை படிக்கணும். we have to respect everybody. மதிக்கணும். பணம் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க, பெரிய வண்டியில் வர்றவங்க, பணக்காரங்க, இவங்கள மட்டும் மதிக்கிறது, எல்லாரையும் மதிக்கணும். இந்த அம்மாவுடைய லாங்குவேஜே பாருங்க. ஆண்டவனே, இது கர்த்தருடைய, இப்படிதான் அது பொலைட்டா பேசுறாங்க. பிறரை மதிக்காத கிறிஸ்தவனுக்குள்ள இருமாப்பு வந்துடும். சில கிறிஸ்தவன் உண்டு, தங்களை பெரியவளாக நினைத்து, தங்களை புத்திசாலியாக நினைத்து, அதாவது உங்களை புத்திசாலியாக நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அது தப்பே கிடையாது. ஆனால் மற்றவர்களை முட்டாளாக நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. முட்டாளாக நினைப்பதும் முட்டாள் ஆக்க முயற்சிப்பதும் உங்களுக்கு என்ன கிடையாது, யுகம் ஆல் நம்ம செய்யக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது அது வாழ்க்கை முறை. இட்ஸ் a வே that we live, வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம். the way we behave with others, the way we respect others, the way we treat others. இதுதான் கிறிஸ்தவம். ஆண்டவர் சொன்னார, நீங்கள் என்னை போதர் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை என்னுடைய ஊழியக்காரன் நான் சொல்ல மாட்டேன். அவர் எவ்வளவு பெரிய தேவன், உங்களை ஸ்நேகிதர் நான் சொல்றேன். He respected. யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க வந்த உடனே துரோகியே அப்படின்னு சொன்னாரு, நண்பனே நான், ஸ்நேகிதனே அப்படிதான் என்ன செய்றாரு, பேசினார். ஸோ he respected everybody. எல்லா இடத்துலையும் கண்ணியமாக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் நடந்து கொண்டதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஆட்களை மதிக்கணும், மதிக்கிற கிறிஸ்தவலாய் மாறும். கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அவன் நாபால் தன்னை தாழ்த்தவில்லை. he didn't humble himself whereas she humbled himself. அவன் தன்னை தாழ்த்தலை, இவன் தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தாத கிறிஸ்தவர்கள், பெருமையுள்ள கிறிஸ்தவர்கள், தங்களை தாழ்த்துகிற கிறிஸ்தவர்கள். அவங்க நிறைய செழிப்பு இருக்குது, நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, நம்ம ஏரியாவில் வந்து நம்மளை என்ன பண்ணிட போகிறான், அந்த இருமாப்பு தான் நாபாலுக்கு ஆபத்தாக மாறினது. ஆனால் இவள் கீழே பாதம் வரை தரை மட்டும் குனிந்து, அவளும் ஒரு பெரிய மனுஷனுடைய மனைவி, சீமாட்டின்னு சொல்லலாம், ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு எஜமாட்டி. அவளும் நான் எதுக்கு போய் அவரை பார்க்கணும், இல்லை, அந்த தாழ்மை. ஸோ நல்ல கவனிங்க, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபை செய்கிறார். ஸோ இந்த ஒரு ஃபேமிலி தான் இவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், பட் 2 different types ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒருவர் எதிர்மறையான உதாரணம், ஒருத்தர் நேர்மறையான உதாரணம். இது ரெண்டையும் படிங்க, என்ன டீட்டெயில் அந்த அதிகாரத்தை வாசிங்க. ஆண்டு இன்னும் உங்களுக்கு வெளிச்சங்களை கற்றுத் தருவார். எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்க விரும்புறீங்க, அதான் என்னுடைய கடைசி கேள்வி. வாட் டைப் ஆஃப் கிறிஸ்டியன் யூ வாண்ட் டு பி? நாபால் போல கிறிஸ்தவனாக இருக்க விரும்புறீங்களா, அபிகாயில் போன்ற கிறிஸ்தவனாக இருக்க விரும்புறீங்களா? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து தேவனால் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு கடந்து போன கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறோமா, இல்லை ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டு ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறோமா என்பதை நாம் என்ன செய்வோம், நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் வெளிச்சங்களை தருவாராக. நல்ல தீர்மானங்கள் எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக, ஆண்டவர் உதவி செய்வார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சின்ன வேத பாட வகுப்பிலே நாபாலையும் அபிகாயிலையும் மையமாக வைத்து 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தாரும். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இவைகளிலிருந்து பேசின வார்த்தையிலே எங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது கேட்கிறவர்களும் இனிமேல் கேட்க இருக்கிறவர்களுக்கு நாங்கள் மனதில் வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த பண்புகளை, அபிகாயில் போன்ற நல்ல பண்புகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இதை கேட்ட யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை அவரோடு கூட இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you for watching. God bless you.